சாரி கிளாத்தோ இல்லை டிஃப்ரெண்ட்டான கிளாத் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது பார்த்தாச்சு. கேன்வாஷ் ப்ளஸ் சாரி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டிச்சையுமே ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம நெக் சைட்லலாம் ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு நார்மல் ரவுண்ட் நெக் ப்ளவுஸ்க்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம். அதை நெக்கை சுற்றி ஃபினிஷ் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இந்த டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வேறு ஒரு கிளாத் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபினிஷிங்கை கொண்டு வந்துட்டு இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் கொடுக்கறதுக்காக பைப்பிங் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது ரெடிமேடாக பண்ண பைப்பிங். இதுக்கு பிஃபோர் வீடியோஸ்லலாம் பைப்பிங் எப்படி நம்மளே ரெடி பண்ணணும், நம்மளே கிளாத் கட் பண்ணி எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பைப்பிங் கடையில் வாங்கிக்கோங்க. மோரோவர் நம்ம பண்ணுறது நிறைய கிளாத் இருந்தால் அந்த பைப்பிங் எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக சேம் கலர் நமக்கு தேவைப்படுது, துணி இல்லை அப்படின்னும் போது நம்ம பைப்பிங் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.